அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6இல் ராகு, 7இல் சனி, கண்ட சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், லாபஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன், விரய ராசியில் கேது இருக்கிறார். ராசிக்கு 10இல் சூரியன், லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை தாங்கள் சாதுரியமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். பல்வேறு விதமான நன்மைகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள், சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய பெண்களுக்கு நல்ல வகையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நார்மல் டெலிவரி உண்டாகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகளால் புகழ், செல்வாக்கு, பண வரவுகள் தங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. பழைய கடன்களை அடைக்க தாங்கள் முயற்சி செய்வீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், சிறப்பாக செயல்படுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். இந்த நேரத்தில் நல்ல விதமான வேலை கிடைக்கும். செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவர். கால்நடைகள் அனைத்தும் தங்களுக்கு அபிவிருத்தி அடையும். சற்று கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள். யாரையும் பலக்கென்று பேச வேண்டாம். அதே நேரத்தில் தங்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக சனி 7இல் இருப்பதால் கணவனுக்கோ மனைவிக்கோ சிறு சிறு உடல் நல குறைபாடுகள் உண்டாகும். குரு பார்ப்பதால் எளிய சிகிச்சையினால் குணம் அடைவீர்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். தேவையில்லாமல் பிறர் விஷயங்களில் தலையிடுதல் வேண்டாம். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவமாகிவிடும். இந்த நேரத்தில் கன்னிராசி என்பர்கள் பிறருக்கு உதவி செய்தாலும் நன்றி விசுவாசம் எதிர்பார்க்க முடியாது. இறை வழிபாடு அவசியம். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.